ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலிருந்து 5000 கனஅடியில் இருந்த நீர்வரத்து தற்போது மேலும் அதிகரித்துள்ளது. தமிழக, கர்நாடக காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து குறைவதும் அதிகரிப்பதுமாக இருந்து வருகிறது. மேலும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தமிழக எல்லை ஓர காவிரி ஆற்று பகுதிகளிலும் பெய்த மழையின் அளவு குறைந்தது. இதனால் தமிழக கர்நாடக எல்லை பகுதிகளான பில்லிகுண்டுலுவில் நீர்வரத்து நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது. இதனால் மெயினருவி, ஐந்தருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீரின் வேகம் குறைந்தது. இதனையடுத்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 700 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக அதிகரித்திருந்தது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 5000 கன அடியிலிருந்து 6000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு மற்றும் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதிகளிலும் ஒசூர் பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மொத்த கொள்ளளவான 52 அடியில் 51 அடியை எட்டியதால் 3 மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி முன்னெச்சரிக்கையாக வினாடிக்கு 4000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அணை முதல் சாத்தனூர் அணை வரை தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கோடை வெயிலின் தாக்கம் சுட்டரித்து காணப்பட்டது. தற்போது நேற்று இரவு பல்வேறு இடங்களில் லேசான சாரல் மழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக குற்றாலம் வெயிலின் தாக்கம் காரணமாக முற்றிலுமாக வறண்டு காணப்பட்ட நிலையில் நேற்று பெய்த மழையின் காரணமாக அருவிகளில் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. அந்த வகையில் குற்றாலத்தின் மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து சற்று அதிகமாக கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது.